அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில கடகராசி அன்பர்களுக்கு இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். தங்களது மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியத்துவம் கொடுங்கள். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். பெண்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜனவரி மாதத்தில் 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகள் வருகின்றது. கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 18, 19, 23, 24, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 1, 2, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மார்கழி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மார்கழி மாதத்திற்கு 3ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 7ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 10ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 25ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 17ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 18ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வியாழக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 19ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 28ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதத்தில் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜனவரி மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை
அமாவாசை திதியானது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. மார்கழி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடக ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.